பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்பதாக. ஜெப வீட்டில் தான் மகிழ்ச்சி. ஜாய்ஃபுல் இஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் பிரேயர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எங்கே மகிழ்ச்சி கிடைக்கும் என்று தேடிக்கொண்டும் நாடிக்கொண்டும் இருக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் தேசங்களில் காணப்படுகிறார்கள். விவசாயம் வேலை செய்கிறவர்கள், பொறியியல் வேலை செய்கிறவர்கள், மென்பொருள் பணியாளர்கள், மருத்துவர்கள், பல தொழில் செய்கிறவர்கள் என்று உலகத்தில் இருக்கும் அனைத்து வகையான ஜனங்களும் எங்கே மகிழ்ச்சி கிடைக்கும் என்றே தேடுகிறார்கள். வேலை ஸ்தலத்தில் ஏற்படும் பல நெருக்கடிகளின் நிமித்தம் நண்பர்களிடம் உல்லாசமாக சுற்றுலா சென்று குதூகலிக்க செல்லும் திரளான ஜனங்கள் பல நிறுவனங்களிலிருந்து கடந்து செல்கிறார்கள். இவர்களுக்கு தரும் மகிழ்ச்சி போதைப் பொருட்களும் மற்றும் புகையிலைகளும் மாத்திரமே. இவைகள் தரும் தற்காலிக போதைகள் மகிழ்ச்சி என்று பெரிய நிறுவனங்களில் பணிபுரியும் வேலையாட்கள் கருதுகிறார்கள். சிலருக்கு உறவினர்கள் வீட்டுக்கு சென்று வருவதுதான் மகிழ்ச்சியை தருகிறது என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். இதுவும் ஏமாற்றத்திலே முடிந்து விடுகிறது. சில மனம் சந்தோஷமாகவும் கவலையற்றிருக்கவும் யோகா போன்ற காரியங்களை கற்க பல மணி நேரங்களை செலவிடுகிறார்கள். இதுவும் மாயையாகவே காணப்படுகிறது. மகிழ்ச்சியை தேடி பல மணி நேரங்கள் வீணான சினிமாக்களையும் நாடகங்களையும் பார்த்து பல மணி நேரங்கள் சினிமா பாடல்களை கேட்டும் தங்கள் நேரத்தை வீணாக்குகிற கோடிக்கணக்கான ஜனங்களும் உண்டு. இப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில் வாழும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு மகிழ்ச்சி கர்த்தருடைய ஜெப வீடு மாத்திரமே என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெப வீடு என்பது நாம் கூடி வருகிற கர்த்தருடைய சபையாக காணப்படுகிறது. அங்கேதான் நமக்கு நித்திய மகிழ்ச்சியும் நித்திய பேரின்பமும் கிடைக்கிறது. இதை தான் தாவீதும் கூட மகிழ்ச்சியோடு சொல்லுகிறான்: கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன் என்பதாக. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே சென்றாலும் வந்தாலும் உலகத்து ஜனங்கள் காட்டும் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறவர்களாக காணப்படலாகாது. அப்படிப்பட்டவர்கள் நடுவில் நாம் வாசம் செய்தாலும் நாம் நம்முடைய மகிழ்ச்சியை கர்த்தருடைய ஜெப வீட்டில் இருப்பதால் தான் வருகிறது என்பதை சாட்சியாக காண்பிக்க வேண்டும். காரணம், நாம் தாம் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் பூமிக்கு சாட்சியாகவும் காணப்படுகிறோம். முக்கியமான திருமணம், முக்கியமான கூடுகை, முக்கியமான சந்திப்பு என்று எதுவும் கர்த்தருடைய ஜெப வீட்டிற்கு போவதை தடுக்காமல் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். காரணம், கர்த்தருடைய ஜெப வீடு மாத்திரமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வீட்டில் அழைத்து கொண்டு வந்து நீர் மகிழ பண்ணுகிற தேவன். நிரந்தரமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுகிறது என்பதை உம்முடைய ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கண்களை திறந்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மில் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சுத்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.